மாவட்ட இயக்கத்தின் சார்பில் தமிழின படுகொலைக்கு, ஈழத் தமிழின படுகொலைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைக்கு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற தோழர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஈழத்திலே உலக அளவிலே ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னுடைய இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தை அமைத்துக் கொள்வதற்கு ஐநா மனித அமைப்பு பேரவையிலே அட்லாண்டிக் சாசனம் 1942 பிறகும் 1945 ஐக்கிய நாடு சபையிலே ஒவ்வொரு தேசங்களும் தனக்கான இறையாண்மை கொண்ட ஒரு தேசங்களை அமைத்துக் கொள்கிற அந்த உரிமையை உலக அளவில் அங்கீகரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இலங்கையிலே சிங்களர்களும் தமிழர்களும் வசித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே, இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டிலே இன்றைய காலகட்டத்திலே இத்தனை அரசியல் அறிவு பெற்றிருக்கின்ற இத்தனை காலகட்டத்தில் கூட தமிழகத்தினுடைய வரிப்பணத்திலே இன்றைக்கு வைத்திருக்கின்ற கல்வி நிறுவனங்களிலே மிக எளிதாக மத்திய அரசு நீட் தேர்வு என்ற முறையை கொண்டு வந்து நம்முடைய மாணவர்களுடைய வாழ்வை பறிப்பதை நாம் கண்ணார காண்கின்றோம். அப்படியான ஒவ்வொரு சூழலிலே இன்றைக்கு ஒவ்வொரு இந்திய அரசு என்பது, இன்றைக்கு பல்தேசிய இனம் வாழக்கூடிய இந்திய நாட்டிலே இந்திய அரசு என்பது ஒரு தேசிய இனமாக காலங்காலமாக தேசிய இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்திலே 6 கோடி பேர் 7 கோடி வசிக்கின்ற இந்த தமிழகத்திலே இத்தனை அரசியல் சூழலுக்கு மத்தியிலும் கூட தமிழகத்தினுடைய உரிமைகளை ஒவ்வொன்றாக பறித்து கொண்டு இந்திய பேரரசினுடைய ஆதிக்கமும் பன்னாட்டு கொள்ளைகளையும் இங்கே இந்த காலகட்டத்திலே அமல்படுத்துகிற அந்த சூழலிலே அன்றைக்கு இலங்கையிலே சிங்களர்கள் மட்டுமே ஆட்சி மொழி, கல்வி தரப்படுத்துதல் என்கிற அந்த முறைகளை கொண்டு வந்த பிறகு தந்தை செல்வா அவர்களுடைய வட்டுக்கோட்டை தீர்மானம் மிக தெளிவாக அதில் எழுதுகிறார்கள். லங்கை தீவினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய சுதந்திரமான இறையாண்மை உள்ள மத சார்பற்ற சமதர்ம தமிழீழ தனி அரசை மீட்டெடுப்பதும் அமைப்பதும் தான் இத்தீர்மானம் ஆகும் என்கிற அளவிலே மிக எளிமையாக சமாதான முறையிலே ஒரு அரசியல் முறைகளை தான் தந்தை செல்வா அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு இலங்கை அரசு தொடர்ந்து அந்த மக்களை வஞ்சிப்பதும் 1983 ஜூலை கலவரத்திற்கு பிறகு தமிழீழ விடுதலை புலிகள் அந்த போராட்டத்தை ஆயுத போராட்டத்திலே மௌனித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த அமெரிக்கா இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு எந்த நடத்திலே தேசிய போராட்டமாகட்டும் அல்லது மக்கள் போராட்டமாகட்டும் அனைத்தையும் பயங்கரவாத போராட்டம், மக்களுக்காக போராடுபவர்கள், தேசிய இனங்களுடைய சுதந்திரத்துக்காக போராடுபவர்கள் அனைவரைகளையும் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி அவர்களை அழித்தொழிக்கிற அந்த நோக்கம்தான் செயல்பட்டது. கடைசி காலத்திலே இந்திய அரசு இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்று சொல்லி அந்த ஒப்பந்தத்தை போட்டு அன்றைக்கு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையாக இந்திய அமைதிப்படை சென்று அது முழுக்க முழுக்க ஈழத்தமிழர்கள் அழித்து அந்த வரலாறு நமக்கு தெரியும். அதற்கு பிறகும் கூட தொடர்ந்து ஈழ விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி அமெரிக்கா மற்றும் இந்தியா மற்றும் இஸ்ரேல் போன்ற பல நாடுகள் ஒன்றாக இணைந்து அந்த போராட்டத்தை இன்றைக்கு முற்றிலுமாக அழித்தொழித்திருக்கிறார்கள். அந்த கடைசி காலகட்ட போராட்டத்திலே அன்றைக்கு அந்த மக்களை முள்ளிவாய்க்கால் கடைசி முற்றத்திலிருந்து அந்த மக்களை வெளியே கொண்டு வந்து நோ ஃபயர் ஜோன் என்று சொல்லக்கூடிய பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களாக அறிவிக்கப்பட்ட அந்த தேசங்களுக்கு, அந்த பகுதிகளுக்கு மக்களை வரவழைத்து கொத்து குண்டுகளையும் கொலை வீசி கிட்டத்தட்ட அந்த கடைசி நேரத்திலே முள்ளிவாய்க்காலிலே 1,65,000 மக்கள் அந்த 4 மாதங்களிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த 4 மாதங்கள் கொல்லப்பட்டு கூற பிறகும் கூட இன்றைக்கு உலக அளவிலே ஹிட்லர் அவர்கள் யூத படுகொலையை நடத்தினார்கள். இன்றைக்கு அதற்கு பிறகான தோழர்கள் இன்றைக்கு இதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் எந்தெந்த நாட்டில் எல்லாம் அப்படியான ஒரு இனப்படுகொலை நடந்தது, அதற்கான நீதி கோரிய போராட்டங்கள் இன்றைக்கு உலக அளவிலே நடந்திருக்கிறது, அதற்கான நீதி பெறப்பட்டிருக்கிறது என்கிற வரலாறு எல்லாம் நம் கண் முன்னே கொண்டு வந்து இந்த அறிக்கையிலே கொடுத்திருக்கிறார்கள். இந்த சென்னை பேரறிக்கை என்பது உலக அளவிலே நடந்த நியூரம்பெக் என்கிற அந்த ஹிட்லர் நடத்திய அந்த கொடூரங்களை எப்படி வெளிக்கொண்டு வந்தார்கள், மற்ற ஆர்மீனியத்தில் எப்படி கொண்டு வந்தார்கள், அப்படியாக இன்றைக்கு உலக அளவிலே இனப்படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
அந்த இனப்படுகொலைகள் ஈழத்திலே நடந்தது இனப்படுகொலை தான் என்பதற்கு மிக அத்தாட்சியாக இருக்கிறது. திட்டமிட்டு ஒரு இனத்தை படுகொலை செய்வது, அதனுடைய அறிவு ஆக்கங்களை அழிப்பது, அந்த மக்களை கொல்வது, இப்படியான அந்த இனப்படுகொலைக்கு என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்கிறதோ அது முழுமையாக ஈழத்திற்கு பொருந்தும். அப்படியான இனப்படுகொலை என்பது இங்கே தமிழக சட்டமன்றத்திலே அதற்கான ஆதரவான தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இது தொப்புள் கொடி தோழர் அவர்கள் சொன்னதை போல வெறும் தொப்புள் கொடி உறவு, அவர்களும் தமிழர்கள் நாங்களும் தமிழர்கள், அதற்காக ஆதரவாக போராடுகிறோம் என்கிற நிலை இல்லாமல், ஈழம் என்பது ஒரு தேசிய இனம். அந்த தேசிய இனம் தனக்கான இறையாண்மை உள்ள தேசத்தை அமைத்துக் கொள்வதற்கு அதற்கு உரிமை இருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டுக்கான அந்த இறையாண்மை கொண்ட தேசத்தை அமைத்துக் கொள்வதற்கு நமக்கான உரிமை இருக்கிறது. அப்பொழுது உலகத்திலே எந்த நாட்டிலுமே ஒரு தேசங்களை அமைத்துக் கொள்வதற்கான உரிமை என்கிற அளவில் இருந்து இந்த மக்களுக்கான அந்த தமிழகத்தில் இன்றைக்கு ஈழத்திலே 2 செய்திகள் தான் நம் முன்னே இருக்கிறது. இன்றைக்கு அந்த ஆயுத போராட்டம் இன்றைக்கு மௌனிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்னே இப்பொழுது இருக்கிற தீர்வுகள் 2 தீர்வுகள் தான் இருக்கிறது. ஈழம் வேண்டும் என்பதற்கான பொது வாக்கெடுப்பு, அது இனப்படுகொலை என்பதற்கான சர்வதேச நீதிமன்றத்திலே அதற்கான தீர்வுகள் பெறப்பட வேண்டும் என்ற அந்த 2 கோரிக்கைகள் தான் இன்றைக்கு நாம் கண்முன்னே நிற்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே வசிக்கின்ற இத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம். நாம் அந்த கோரிக்கைகளை முன்னெடுத்து மிக வலுவாக தமிழ்நாட்டிலே அதற்கான கோரிக்கைகளை முன்னெடுத்து அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். ஈழத்திற்கான பொது வாக்கெடுப்பு, இனப்படுகொலைக்கான தண்டனை பெற்றுக் கொடுப்போம். இந்த 2ஐயும் நாம் முன்னின்று செய்ய வேண்டும். இன அழிப்புக்கு எதிரான தமிழர் கூட்டு இயக்கத்திற்கு இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பரவலாக தோழர்கள் சொன்னதை போல மிகவும் இன்றைக்கு பல அமைப்புகளால் இன்றைக்கு இந்த கோரிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு தமிழகத்திலே இத்தனை காலம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு ஓரளவுக்கு பல அமைப்புகள் இதை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதுக்கான ஒரு சிறப்பான முன்னெடுப்பை எடுத்து அதற்கான நீதியை பெற்றுக் கொடுக்கும் வரை நாம் தொடர்ந்து போராடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.